ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டிச்சிங் வீடியோ இல்லை, ஆரி ஒர்க் வீடியோ கிடையாது. ஒரு பல்க் ஆர்டர், ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கான பல்க் ஆர்டர். அது எப்படியெல்லாம் சாரீஸ் கலெக்ட் பண்ணினாங்க, எப்படி டிசைன் பிளான் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணினாங்களன்றதான் பார்க்க போகிறோம். இது ஒரு 9 சாரீஸ் தான் எனக்கு இந்த காம்பினேஷனில் கிடச்சிது. கோல்டு வித் ரெட் கலர் பார்டரில் அந்த 9 சாரீஸையும் எடுத்துட்டு ரொம்ப குட்டி பிள்ளைகள் 18 பேருக்கு பட்டு பாவாடை சட்டையாக தைக்கணுமென்று சொல்லி கேட்டு வேணாம். ஸோ ஒரு சாரியை 2 பேருக்குன்னு சொல்லி சின்ன ஓரளவான ஆக்கலன்றதுனால என்னால் ஒரு சாரியில் 2 பாவாடை தைக்க முடிஞ்சது. ஸோ தைக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முதல் இந்த மாதிரியெல்லாம் நீட்டாக ப்ளீட் எடுத்து பின் பண்ணி அயன் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணவே தொடங்கினான். ஏன்னாண்டா அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அயன் பண்ணுறத விட ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ளீட் எடுத்து அயன் பண்ணிட்டோம்னா நீட்னஸ் ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். இதுதான் அந்த 18 பிள்ளைகளுக்குரிய 18 பாவாடையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. என்னால் இது நீட்டாக வீடியோ எடுக்க முடியலைன்னா ரொம்ப கம்மியான டைமில் வேலைக்கு செஞ்சதுனால டைம் பத்தாமல் போய்ட்டு நான் பார்சல் போட்டே ஆகணுன்றதுனால டக்குன்னு வீடியோ மட்டும் லாஸ்ட்டாக உங்களுக்கு போடணுன்றதுக்காக எடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் 18 பாவாடை. இதுக்கு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணினாங்களா, ப்ளவுஸ் மெட்டீரியல் எல்லாருக்கும் தைக்கிறதுக்கு காணாது. ஸோ கொஞ்சம் ரன்னிங் மெட்டீரியலில் கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு கீழே ஃப்ரில் வைக்கிறதுக்கு ரன்னிங் மெட்டீரியலும், கைக்கு பஃப் கைக்கு ரன்னிங் மெட்டீரியலும் எடுத்துகிட்டு பொடிக்கு சாரியில் கொடுத்துருந்த முந்தானையும் பல்லு சைடும் அண்ட் ப்ளவுஸ் பீஸையும் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இதுதான் பேக் ஓப்பன் வச்சு பஃப் ஸ்லீவ் வச்சு பார்டர் வச்சு பார்டர் எடுத்து வச்சு பார்டர் நான் இது ரெடிமேடாக வாங்கின ரெடிமேட் பார்டர் அட்டாச் பண்ணியிருக்கு. கைக்கு வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது அந்த 18 பட்டு பாவாடை பாவாடைக்குரிய 18 ப்ளவுசஸ் இதில் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்களா, இதே மாதிரி ஒரு 9 பெரிய பிள்ளைகளுக்கு பட்டு பாவாடை தாவணி மாதிரி கேட்டிருந்தேன் வேணாம். அதுவும் இதே காம்பினேஷனில் கேட்டு வேணாம். ஸோ எனக்கு அந்த சாரி கிடைக்கல, அதே ரெட் கலர் பார்டரில் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணினான்டா, இதுதான் அந்த 9 சாரி, அந்த 9 பெரிய பிள்ளைகளோட பாவாடை செட்டு. அதுக்கு என்ன செஞ்சினாண்டா, பிளைன் கோல்டில் எடுத்துகிட்டு சாரி எடுத்துகிட்டு பார்டர் ரெடிமேடாக வாங்கி அட்டாச் பண்ணியிருக்கிறேன் கீழ் பார்டருக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு சாரின்ற மாதிரி எடுத்து நான் இவைகளுக்கு, ஏனெண்டா பெரிய ஆக்களுக்கு காணாதுன்னு சொல்லி. இவைகளுக்கு சாரி அது பிளைன் சாரி, அதாவது கோல்டே ஃபுல்லாக வர்றதுனால ரெட் கலர் காம்பினேஷனில் ப்ளவுஸ் வேணுன்றதுக்காக அதுவுமே ரன்னிங் மெட்டீரியலில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். பஃப் கை பார்டர் அந்த ரெடிமேட் பார்டர் கொடுத்து பிரின்சஸ் கட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கு. பேக் ஓப்பன் வச்சுருக்கு. ரொம்ப நீட்டாக வந்திருந்தது. இதுக்கு ஷால் என்ன செஞ்சினாங்களா, பிளைன் சாரி எடுத்துட்டு, இப்போ இதில் எத்தனை பேர் இருந்தேன்னா 9 பேர் என்னமோ சம்திங் இருந்தேன்னா. ஸோ 5 சாரி எடுத்து அதை 2ஆக கட் பண்ணியாச்சு. ஏன்னா சாரியில் நார்மலாகவே எத்தனை மீட்டர் வரும், 5 மீட்டர் சாரி வரும், ப்ளஸ் 1 மீட்டர் ப்ளவுஸ் பீஸுக்கு வரும். ஸோ இதை நான் 2ஆக கட் பண்ணால் எனக்கு 2.5 மீட்டர் தாராளமாகவே வரும், மிச்சம் வரும். ஸோ அதை பிளைன் சாரி எடுத்துட்டு லேஸ் வாங்கிட்டேன். லேஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற லேசஸ் வாங்கி அட்டாச் பண்ணிட்டேன். அப்படி இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஷால் ஃபுல்லுமே லென்த் அண்ட் வித் ரெண்டுக்குமே அட்டாச் பண்ணி இதோட லுக்கை ஃபினிஷ் பண்ணினான். இதே மாதிரி உங்களுக்கும் பல்க் ஆர்டர் செஞ்சு தரணும். கலர்ஸ் இது எல்லாமே நானே தான் பர்ச்சேஸ் பண்ணது. அதாவது சாரியிலேருந்து, ப்ளவுஸ்லேருந்து, ஷால்லேருந்து, லேசஸ்லேருந்து கஸ்டமர்ஸ் எதுவுமே அவங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கல. அவையில் ஐடியா சொல்லிட்டினா, கலர் சூஸ் பண்ணிட்டினா, இந்த கலரில் இந்த காம்பினேஷனில் எங்களுக்கு இந்த மாதிரி வேணும். ஒரு ஸ்கூலோட ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு ஃபாரின் கண்ட்ரி, இது லண்டனுக்கு போனது. லண்டனில் தமிழ் பிள்ளைகள் படிக்கிற தமிழ் ஸ்கூலோடைய ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு கேட்டிருந்தேன் பல்காக. ஸோ இது பிளான் பண்ணி
அவையில் சொன்ன கலர் காம்பினேஷனில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணி அழகாகவே இந்த ஆர்டரை வந்து அனுப்பி விட்டாச்சு. பார்சல் டைமுக்குள்ளே பார்சல் வந்து போய் சேர்ந்துட்டுது. அவையிலும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். என்னால் முடிஞ்சால் லாஸ்ட்டில் அவையில் கொடுத்த ஃபீட்பேக்கை வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கும் இதே மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் அந்த 9 ஷாலுக்குரிய ஃபைனல் லுக். இது மட்டும் இல்லாமலுக்கு பாய்ஸுக்கு வந்து ரெட் கலர் ஷர்ட்டில் அண்டு வேஷ்டி சட்டை எடுத்து அதுவும் எடுத்து கொடுத்துருக்குறோம். அதுபோக அவைகளுக்கு தேவையான பேனர்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், டெக்கரேஷன் திங்ஸ் என்னெல்லாம் வேணுமென்று சொல்லி கேட்டுச்சினமோ அது எல்லாமே நாங்களே சுயமாக பர்ச்சேஸ் பண்ணி அவைகளுக்கு வீடியோ ஃபோட்டோ காட்டி பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே அவைகளுக்கு பிடிச்ச மாதிரி அனுப்பியிருக்கிறோம். ஓகே, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ. நான் வந்து எல்லா ஃபோட்டோவும் போட விரும்பலை. ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸும் வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் வந்து ஹைட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில கிளிக்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். எல்லா கிளிக்கும் போடையில், எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட தான் போடையில். இப்போ ப்ரைவசி அவைகளுக்கும் ஒரு ப்ரைவசி வேணுமன்றதுக்காக. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் வேணுமெண்டா என்னைய காண்டாக்ட் பண்ணலாம். ஃபுல்லாக உங்களுக்கு நீட்டாக நீங்கள் விரும்புகிற மாதிரி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நாங்களே டிசைன் பண்ணி பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி தருவோம். அண்டு நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்குள்ளேயே வர்ற மாதிரி பண்ணுவோம். இது ரொம்ப கம்மியான பட்ஜெட்லாம் பண்ணியிருக்கிறோம். ஏன்டா இது வந்து ஸ்டூடெண்ட்ட மணி கலெக்ட் பண்ணுறதுன்றதுனால எவ்வளோ பட்ஜெட் கம்மி பண்ணி செய்ய முடியுமோ அவ்வளோ பட்ஜெட் கம்மி பண்ணி தான் இந்த ஆர்டரை வந்து முடிச்சு கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்களும் என்ன பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே பட்ஜெட் பிளான் பண்ணி மெட்டீரியல் எடுத்து நாங்களே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு போட்டுருவோம். இது வந்து ஒரு 30 kg 30 கிலோ பார்சலாக வந்து லண்டனுக்கு போனது. இதுதான் வந்து அவையில் கடைசியில் ஃபைனலாக கொடுத்த ஃபீட்பேக். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கிளைண்ட்டும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அண்ட் இதே மாதிரி ஸ்டிச்சிங் கிளாஸஸ், ஆரி கிளாஸஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வேணுமெண்டா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அண்டு இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்து கொண்டிருங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் தி வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.